3 மணி இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த டயத்தில் இங்கே நிழல் வருது அப்படின்னா சூரியன் இந்த சைடு இருக்குது. அதே பகலில் இந்த சைடு எந்த ஒரு சூரிய வெளிச்சமோ இல்லது நிழலோ நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஆப்போசிட் சைடில் இருக்கும். இதுலேருந்து நான் ஒரு விஷயத்த யோசித்து பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நிழல் இங்கே இருக்குது, இதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும், துக்கமான விஷயங்களும் நடக்கும், கஷ்டமான விஷயங்களும் நடக்கும், இன்னும் பல எமோஷன் சொல்லலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது இந்த இயற்கைக்கு அதோட ஒத்து போய் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் அது எதையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அந்த ஜன்னலுடைய நிழல் இங்கே தெரியுதுல்ல, அந்த நிழல் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் அல்லது கெட்ட விஷயங்களும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எமோஷன்ஸாக இருக்கலாம். அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அந்த எமோஷன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நாம் நினச்சாலும், அதில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம கடங்கி போய் உடஞ்சி போய் அப்படியே நாம் ஒன்றுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு தாட் ப்ராசஸும் இல்லாமல் ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும்ல. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறது நம்மளுடைய மனசு தான். அதாவது நம்மளுடைய மைண்டுன்னு சொல்லலாம், மனசுன்னு சொல்லலாம். மனசு எங்கே இருக்குது யோசிச்சு பார்த்தா மனசுன்னு ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா? இல்லை. அது எமோஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கக்கூடிய நம்மளுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் அது. அந்த எண்ணங்களை நம்மளுடைய மனசுன்னு வச்சுக்கோமே, அப்போ தான் எமோஷனில் கனெக்ட் ஆகும். அந்த மனசில் நாம் எப்போவுமே சந்தோஷத்தை மட்டும் நிம்மதியை மட்டும் அது யாராலையும் கொடுக்கக்கூடியது கிடையாது, யார்கிட்டேயும் நம்ம எடுத்துக்கக்கூடியது கிடையாது. நாம் மனசில் நம்மளுடைய மைண்ட் வழியாக நம்மளுடைய திங்கிங் வழியாக நாம் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வழியாக நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடியது. அந்த சின்ன மாற்றத்தை மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய மனசு அப்படின்னா, அந்த மனசு தப்பானதை யோசிக்காமல் இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், என்ன துக்கம் வந்தாலும், என்ன எமோஷன் வந்தாலும் அதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளோட ஹாப்பியாக நம்மளுடைய லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் மனசில் நான் எப்போவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். ஆல்வேஸ் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் மைண்டு தான் என்ன ஹாப்பியாக வச்சுருக்கு, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம ஹாப்பியாக தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த தப்பான விஷயங்கள் நடந்தாலும், எவ்வளோ பேடான விஷயங்கள் நடந்தாலும் அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது நல்லதாகவே நடக்கும். ஸோ நாம் நல்லதையும் நினைப்போம், நல்லதையும் நமக்கு நடக்கும். ஓகே.